ஃபயர்லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தமிழ்நாடு அரசியல் குறித்து பேச நம்மளோடு இணைஞ்சிருக்காரு மை சென்னை 360 சேனலோடைய எடிட்டர், ப்ரோக்ரசிவ் யூடியூபர்ஸ் அசோசியேஷனோட அசிஸ்டன்ட் செக்ரட்டரி கல்கி கோபிநாத் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் தோழர். திராவிட இயக்கங்கள்ல செயல்பட்டு வந்த நாஞ்சில் சம்பத் இப்போ தாவேகாவில் இணைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதன் மூலம் நான் புதுசா பிறந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ஃபர்ஸ்ட் தாவேகா நீங்க கட்சியா கன்சிடர் பண்றீங்க. அது கட்சி கிடையாது, அது ரசிகர் மன்றம். ஓகேங்களா? ஒரு திராவிட இயக்க பேச்சாளரா இருந்து கொண்டு முற்போக்கு சிந்தனையோட இருந்து கொண்ட ஒருத்தர் கடைசியில ஒரு ரசிகர் மன்றத்துல போய் சேர்ந்திருக்கிறார் அப்படின்றதே கொஞ்சம் வேடிக்கையானது, கூடவே வேதனையான ஒரு விஷயமும் கூட. ஏன்னா அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களுடைய பேச்சாற்றலுக்கு பாத்தீங்கன்னா ஈடு இணை அப்படின்றது யாராலையும் முடியாது. கிட்டத்தட்ட 8 மணி நேரம் 10 மணி நேரம் கூட அவரால் தொடர்ந்து பேச முடியும் ஒரே டாபிக். ஓகேங்களா? அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஆற்றல் மிக்க ஒருத்தர் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஒரு ரசிக மனப்பான்மையோட, ஓகேங்களா, ஜென்சி கிட்ஸ் மாதிரி போயிட்டு பாத்தீங்கன்னாக்கா நீ விஜயோட சேர்ந்து கொண்டு அவர் போய் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு பாக்குறதெல்லாம் வேதனைக்குரிய விஷயம் தான். இன்னொன்னு இவர் புதுசா பிறந்திருக்கா அப்படின்னு இவர் எத்தனை தடவை தான் பிறப்பாருன்னு நமக்கு தெரியல. நம்ம ஒன்றே இப்ப நம்ம நரேந்திரா பிரதமர் பாத்தீங்கன்னாக்கா நிறைய இந்தியா குட்டிகளை பெத்து போட்டாரு. புதிய இந்தியா பிறந்துருச்சு, புதிய இந்தியா பிறந்துச்சு சொல்லி நிறைய இந்திய குட்டிகளை பெத்து போட்டாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம நாஞ்சில் சம்பத் அவர் பாத்தீங்கன்னா எந்த ஒரு இயக்கத்தை புதுசா போனாலும் இன்றுதான் புதுசா போனேன்னு சொன்னா எத்தனை தடவை தான் பிறப்ப ஒரு மனுஷன். ஓகேங்களா? அதுதான் வேடிக்கையா இருக்குது. அதனால பாத்தீங்கன்னாக்கா இவர் பேசுறது பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம் தான். அவருடைய பிறப்புக்கே ரொம்ப அவருடைய பிறப்பை அவரை இழிவுபடுத்திக்கிறாரு அப்படின்னு பார்க்க முடியும். விஜயனுடைய கட்சி காலத்தின் கட்டாயம், நான் தாவேகால சேர்றதுக்கு திமுக தான் காரணம்னு சொல்றாரு. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? திமுக எப்படி காணுமா? இவர் என்ன திமுக முதல்ல உறுப்பினரா இருந்தாரா? இல்லைங்களா? அண்ணா மாத்தி அதாவது ஆரம்ப காலத்துல திமுக இருந்தாரு. அண்ணன் சாவல்பூண்டி சுந்தரேசன் நினைக்கிறேன் அவரோட ரூம்மேட்டா இருந்திருந்தாரு. அதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னாக்கா வைகோ அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச மதிமுகவுக்கு போனாரு. அப்புறம் மதிமுகல இருந்து பிரிந்து போய் அதிமுகவுல சேர்ந்தாரு. அதிமுகவுல சேர்ந்ததுக்கு அப்புறமேட்டு அது உடையப்பட்ட சசிகலா அணிக்கு போனாரு. சசிகலா அணி கைவிட்டதுக்கு அப்புறமே டிடிவி தினகரன் போயிட்டு அங்க திராவிடம் இல்லை, நோட் பண்ணுங்க, டிடிவி தினகரனுக்கு திராவிட செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டத்தை கொடுத்தவரே நம்ம அண்ணன் நாஞ்சில் சம்பத் தான். அப்படிப்பட்ட அவர் பாத்தீங்கன்னாக்கா அமமுக கட்சி உருவாக்கப்பட்ட உடனே அதுல திராவிடம் இல்லைன்னு சொல்லிட்டு, நோட் பண்ணுங்க, திராவிடம் இல்லைன்னு சொல்லிட்டு டிடிவி கட்சியில இருந்து வெளியே வந்தவர் தன்னை. அதுக்கப்புறமே எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் போக மாட்டேன், இனிமேல் பாத்தீங்கன்னாக்கா திராவிட இயக்கத்துக்காகவும் திராவிட இயக்க சிந்தனை பரப்புறதுக்காகவும் சொன்ன அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல எங்க திராவிடம் இருக்குது? திராவிடம் இருக்குங்களா தமிழக வெற்றி கழகத்துல? அமமுக பேர் வச்சதுல திராவிடம் இல்லைன்னு சொல்லிட்டு போன அண்ணன் நாஞ்சில் சம்பத் இன்னைக்கு விஜயோட கட்சியில தாவேகான் தானே இருக்குது. வேணா ஒண்ணு பண்ணுங்க, திராவிட தமிழக வெற்றி கழகம்னு மாத்துறதுக்கு அவர் தயாரா இருக்காரா? விஜய்கிட்ட அந்த கோரிக்கையை வைப்பாரா? இதெல்லாம் கேள்வியா இருக்கு. அதனால பாத்தீங்கன்னாக்கா இவருக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு மேடை கொடுக்கல, அவ்வளவுதான். வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த அறிவு திருவிழாவுக்கு மேடை கொடுக்கல. ஓகேங்களா? ஏற்கனவே பாத்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் திமுக பேச்சாளர் வைக்கின்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டு, எங்கள் தலைமை கழகத்தில் நாங்க கிட்டத்தட்ட 500 பேச்சாளர்களுக்கு மேல இருக்கும், எங்களுடைய ஒட்டுமொத்த மேடைகளை நாஞ்சில் சம்பத் களவாடிட்டு போயிட்டாரு. இதுல பாத்தீங்கன்னாக்கா நாஞ்சில் சம்பத் கூட பேசுற பேச்சாளர்கள் யாருன்றத கூட அந்த மேடையில நாஞ்சில் சம்பத் தான் முடிவு பண்ணக்கூடிய நிலைமைக்கு போனாராமா. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நெருக்கடி. இந்த திமுக பேச்சாளர்கள், அதாவது அபிஷியல் தலைமை கழக பேச்சாளர்களை இவங்க வந்தாக்கா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்தந்த மாவட்ட செயலாளருக்கு ஒன்றிய செயலாளருக்கு நெருக்கடிகளை கொடுத்தாராமா. சரி, இவர் பேசணும் நல்லா இருக்கவே நினைச்சவங்க பாத்தீங்கன்னாக்கா ஆக்சுவலா மாவட்ட செயலாளர்கள் ஒப்புக்கொள்ளினால இதுக்கு ஒப்புக்கொள்ளால அந்தந்த பகுதி ஒன்றிய செயலாளர் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள், அவங்க கொடுத்த நெருக்கடியின் காரணமா சில பேர்த்த விட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா திமுகவில் இருக்கக்கூடிய பேச்ச, ஏன்னா கட்சியோட தலைமையாளர்களோட பழக்கம் கிடையாது. ஆனா பாத்தீங்கன்னா திமுக கட்சியில இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பேச்சாளர்கள் மேல, கொள்கை பரப்பு மேல, ஆதரவாளர்கள் மேல எனக்கு நிறைய பழக்கம் இருக்கு. அவங்க எல்லாம் சொன்ன விஷயங்கள் இது எல்லாமே ஓகேங்களா. அத்தனை திமுக பேச்சாளர்களுடைய மேடையை தடுத்துக்கிட்டு இவர் பாத்தீங்கன்னாக்கா திமுக மேடையில் ஆகி ஒவ்வொரு மேடைக்கும் பாத்தீங்கன்னா 50,000 முதல் 1 லட்சம் ரூபாய் ஒரு அபிஷியல் திமுக. ஏன்னா இது வெளிப்படையா தெரியுங்க, திமுக கட்சியில சேர்ந்து கட்சியுடைய அபிஷியல் பேச்சாளர் ஆனாக்கா யாருக்குமே பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய தொகை கொடுக்க மாட்டாங்க. ஆனா நாஞ்சில் சம்பத் போன்ற இது பாத்தீங்கன்னா நாச்சியால் சுகந்தி அதிமுக இருக்காங்க இல்லைங்களா, நாச்சியால் சுகந்தி ஃபார்முலா இது.
ஒரு கட்சிக்கு வந்து சேர மாட்டாங்க மெம்பர், ஆனா அந்த கட்சியோட ஆதரவாளர்களை காட்டிக்கொள்வாங்க. ஆரம்பத்துல விசிகால கொஞ்ச நாள் காட்டிக்கொண்டு தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட நாச்சியார் சுகந்தி அவர்கள் அதுக்கு அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த அடையாளத்தை வைத்துக் கொண்டு நாம் தமிழர் கட்சியில வந்து பாத்தீங்கன்னா ஆதரவாளரை போய் மேடைகளை பேசுறாங்க. ஒவ்வொரு மேடைக்கும் இவ்வளவு பணம் வந்து, ஏன்னா அபிஷியல் பேச்சாளர்களுக்கு குறைந்தபட்ச பணம் தான் கொடுக்கப்பட முடியும். அந்த கட்சியுடைய நிர்வாகிகள் குறைந்தபட்சம் தான் கொடுப்பாங்க. ஆனா இந்த ஆதரவு பேச்சாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நிறைய பணம் கொடுப்பாங்க. அதை படிப்படுத்த அந்த ஃபார்முலா தான் நாஞ்சில் சம்பத் அவர்களும் பயன்படுத்துறாரு. ஓகேங்களா. இப்ப நாச்சியார் சுகந்தி வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில வந்து மேடைகளை பேசிட்டு எப்படி அதிமுக போனாங்களோ, எந்த திராவிடத்தை எதிர்த்து கொண்டு அதிமுகவுக்கு போனாங்களோ, ஏன் நாம் தமிழர் கட்சியில இருந்தப்ப எந்த திராவிடத்தை எதிர்த்து கொண்டு பேசினாங்களோ அதே நாச்சியார் சுகந்தி இன்னைக்கு அதிமுக திராவிட கட்சியா இருக்காங்க, பேர்லயே திராவிடத்தை வச்சிட்டு இருக்காங்களே, அந்த கட்சியில போய் சேர்றாங்க. அதே போலதான் நாஞ்சில் சம்பத் அவர்களும் அதே அபிஷியலா கட்சியில தன்னை இணைத்துக் கொள்ளாம உண்மையிலேயே ஒரு கொள்கையை பிடிச்சா அந்த கட்சியில வந்து அடிப்படையா சேர்ந்திருக்கலாம். ஆனா சேர்க்க அதுக்கு ஒரு காரணமே இருக்குது. ஓகேங்களா. திமுகவும் நாஞ்சில் சம்பத்தை நம்ப முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா நாஞ்சில் சம்பத்தை பயன்படுத்துற வரைக்கும் நம்ம கட்சி கொள்கை கூட்டங்கள் பயன்படுத்த. ஏன்னா மதிமுகவுல இருந்து நாஞ்சில் சம்பத் அவர்கள் இவ்வளவு விளக்கப்பட்ட போது ஐயா கலைஞர் அவர்கள்ட்ட நாஞ்சில் சம்பத்தை எப்படியா திமுகவுக்கு கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சில மூத்த நிர்வாகிகள் எல்லாம் முடிவு பண்ணி பேசிட்டு இருக்கும்போது ஐயா கலைஞர், இதை நான் பத்திரிகையில வந்து நான் கல்லூரி காலத்துல அதை படிச்சுட்டு இருந்த காலம். ஓகே. அப்ப வந்து பத்திரிகையில ஜூனியர் விகடன்ல நக்கீரன்ல தான் இந்த செய்தியை நான் படிச்சிருக்கேன். அதுல வந்துட்டு ஐயா கலைஞர் அவர்கள் சொல்லி இருந்தாராமா, நீங்க வந்துட்டு சந்தனம்னு சொல்லிட்டு ஒண்ணு பூசிக்க சொல்றீங்க, சந்தனம் இல்லையா அப்படின்னு சொன்னாரு. இதுக்கு மேல அது என்ன அர்த்தம்ன்றது எல்லாத்துக்கும் புரிஞ்சிடும். அப்படிதான் நாஞ்சில் சம்பத் அவர்கள் திமுக வர தயாராக அப்பொழுதே அதிமுக வந்து விளக்கப்பட திமுக வர தயாரா இருந்த போது கலைஞர் அவர் தடுத்ததுனாலதான் அவர் அதிமுகவுக்கு போனாரு, இனோவா கார் வாங்கினாரு, காரையும் திருப்பி கொடுத்தாரு. அது விதத்துல இது. ஆனா இப்ப திமுக மேடைகளை லட்சக்கணக்கில் பணம் வாங்கியிருக்காரு, அந்த பணத்தை திருப்பி கொடுக்க ரெடியா இருக்கிறாரா? அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா இவருக்கு வந்து தாவேக்கா வந்துட்டு தமிழ்நாட்டோட காலத்தின் கட்டாயம் இல்ல, அது ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ். ஆனா தாவேக்கா வந்துட்டு இப்போது நாஞ்சில் சம்பத்துக்கு தேவை, ஏன்னா டப்புக்கு. ஓகேங்களா. ஒரு மேடை கொடுக்கலனாக்கா அப்படியே இவரால் எத்தனை மேடைகள் வந்துட்டு இழந்திருக்கிறாங்க. அதுல அவர் சொன்ன காரணம் என்ன, மதிவதனி அருள்மொழி போன்றவர்களுக்கு மேடை கொடுக்கப்படுறான்னு சொல்றாங்க. அதான் மதிவதனி அருள்மொழி போன்றவர்களுக்கு மேடையை கொடுத்துட்டு எனக்கு மேடை கொடுக்கல அப்படின்னு சொல்றதான் இங்க வேடிக்கையான. ஒரு திராவிட இயக்கத்துல வந்தவங்க இளையோர்களை மேடை ஏறி பேசுறானுக்கா அவங்க வந்துட்டு வாழ்த்தி இது பண்ணணும். எத்தனை திமுக பேச்சாளர்கள் அப்படிதான் இருக்காங்க, திராவிட இயக்க பேச்சாளர்கள் அப்படிதான் இருக்காங்க. ஆனா தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நாஞ்சில் சம்பத் அவர்கள் போகணும்னு முடிவு பண்ணிட்டு போயிட்டு போகணும், அதை விட்டுட்டு தேவையில்லை அவதூறுகள் தான் பரப்பிட்டு இருக்கிறாரு. ஏற்கனவே தாவேக்காவை இயக்கிறது வந்து பாஜக தான் அப்படின்ற சில சந்தேகங்கள் இருக்கு. ஆனா இந்த வேளையில இவர் என்ன சொல்றாருன்னா, திமுகவையும் பாஜகவையும் எதிர்க்கிற ஒரே ஆள் வந்து விஜய் தான், அப்படின்றதுனாலதான் நான் வந்து அங்க போய் சேர்ந்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. விஜய் எங்க பாஜக எதிர்த்து இருக்கிறாரு? ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்க பாப்போம். ஒரு மேடையில வந்துட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திராவோட பேரை சொல்லி என்ன சார் அப்படின்னு கேள்வி கேட்டாருனாக்க எதிர்க்கிறது ஆயிடுமா? ஓகேங்களா. விஜய் கூட க்ளோஸா இருக்க 2 RSS காரங்க யாரு, அருண்குமாரும் நிர்மல் குமாரும். ஓகேங்களா. பெரியார் திடலுக்கு போனாங்களா, அப்ப என்ன நடந்தது? ஓகேங்களா. அதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு நடிகர்கள் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு பின்னாடி நிச்சயமா RSS காரர்கள் இருந்து கொண்டே இருப்பாங்க. கமலஹாசன் வந்துட்டு மக்கள் நீதி மையம் ஆரம்பிக்கும் போதும் வெளிப்படையா சொல்றேன், அங்க வந்துட்டு கௌதமி அப்படின்ற RSS காரங்க இருந்தாங்க, அவங்க பிஜேபியில தான் இருந்தாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா அது வந்து பாத்தீங்கன்னா கௌதமி அவர்கள் கமல் அவர்கள் பிரச்சனையானதுக்கு அப்புறமேட்டு எல்லாம், ஏன்னா ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுடைய கிளீன் இந்தியா பிராண்ட் கிளீன் இந்தியா ப்ராஜெக்டோட அம்பாசிடர் தமிழ்நாட்டுக்கு கமலஹாசன் அப்ப அப்பாயின்ட் பண்ணி இருந்தாங்க அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது. அந்த வேலைகள்லாம் தெளிவாக இருந்தது. அதுக்கப்புறமேட்டு ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது எல்லாத்தையும் வெளிப்படை தெரிந்து முழுக்க RSS காரர்கள் தான் ரஜினிகாந்த் அவர்களே அவருடைய மனைவி மீது இருந்த ஒரு பணம் சம்பந்தப்பட்ட வழக்கை வைத்துக் கொண்டு கோச்சடையன் பட தயாரிப்பு அந்த படத்தை வைத்துக் கொண்டுதான் அவரை வந்து லாக் பண்ணாங்க. அவங்க மனைவியை வைத்துக் கொண்டுதான் ரஜினிகாந்த் எப்படியா லாக் பண்ணி பண்ணணும்னு பார்த்தாங்க. அதே போல விஜயும் வந்து லாக் பண்ணி வச்சிருக்கிறாங்களே தவிர முழுக்க விஜய் அவர்களை வந்து இயக்குவது பாஜக அப்படின்னு எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு அரசை எதிர்த்து ஏங்க இவ்வளவு பெரிய மத கலவரத்தை பிஜேபி தூண்டிட்டு இருக்குதா? பனையூர்ல என்ன படுத்து தூங்கிட்டு தானே இருக்கிறாரு, மல்லாக்க படுத்துட்டு என்னத்தை பண்ணிட்டு இருக்கிறாரு? திருப்பரங்குன்றத்துல இவ்வளவு பெரிய மத கலவரத்தை பிஜேபி RSS இந்து முன்னணி வந்து பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, மத கலவரத்தை தூண்டணும்னு பாக்குறாங்க. பனையூர் பண்ணையாரு அவங்க படுத்துட்டு என்ன மல்லாக்க படுத்துக்கிட்டு விட்டத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு, கொஞ்சம் கூட வெக்கமால. இதுல இருந்து நாஞ்சில் சம்பத் தெரிய வேணாமா யாரு எதிர்க்கிறாங்கன்ட்டு? இதுல நாஞ்சில் சம்பத் என்ன சொல்ற, திருப்பரங்குன்றம் விஷயத்தில் விஜய் அவர் பேசாமல் இருப்பதனாலயா பேசின இந்த மாதிரி வந்துட்டு எல்லா விஷயம் பேசாம இருக்கவனு தான் ஆபத்தானவனுங்க.
ஓகே, ஒண்ணு அடிக்கிறோம் பக்கம் இருந்து அடி வாங்குறோம் பக்கத்துல இரு. நடுவில் நின்று வேடிக்கை பார்க்கிற இந்த மாதிரி விஜய் மாதிரியான நாய்களையும் சரி, அவனுக்கு வக்காலத்து சொம்பு தூங்கி கொண்டிருக்கிற அந்த நாஜி சம்பத் போன்றவளையும் சரி, மக்கள் காரி காரி துப்புவாங்க. இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தை தான் அவர் ஒரு இன்டர்வியூல வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, நான் விஜய் கிட்ட கேட்டேன் இந்த விஷயத்த பத்தி, எதுக்கு வாய் திறக்கலன்னதுக்கு, இது வந்து சம்பரிவார அமைப்புகள் வந்து திட்டமிட்டு செய்யற சதி, அதை வந்து நம்ம வெந்த புண்ணுல நம்ம வந்து தேவையில்லாம குத்தி காட்ட தேவையில்ல, அப்படி அமைதியா இருப்போம்னு அவர் சொன்னதா நாஞ்சில் சம்பத் வந்து சொல்லியிருக்காரு. வன்முறை திட்டங்கள் நடக்கும் போது ஒருத்தர் அமைதியா இருக்கானாக்கா அந்த வன்முறைக்கு துணை போறான்னு அர்த்தங்க. வன்முறை சதி திட்டத்துக்கு துணை போறான்னு அர்த்தம். இதுல என்ன அமைதி காக்க வேண்டி இருக்குது? இதுல என்ன, எதுக்கு நீங்க அமைதி காக்கணும்? முதல்ல திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், அந்த மலையொட்டி இருக்க கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர், இந்துக்கள் எல்லாருமே ஒன்னா ஒற்றுமையா தான் இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கான கடையடைப்பு நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப ஒரு வியாபாரி கடையை மூடனா? மூட கிடையாதுல்ல. எதுக்காக மூடல? எங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு வந்து தெரியும் இவங்க வந்து மத அரசியலுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. நாம வந்துட்டு இங்க இருக்க இஸ்லாமியர்கள் மனசு நோக இருக்கிற சொல்லிட்டு திருப்பரங்குன்றம் கோயிலை சுத்தி இருக்கக்கூடிய வணிகர்களுக்கு தெரியுது. ஓகேங்களா? இது வந்து வெளியில இருந்து வரவங்களால வர பிரச்சனை, அதாவது திருப்பரங்குன்றத்துக்கு சம்பந்தம் இல்லாதவங்களால வரக்கூடிய பிரச்சனை. ஓகேங்களா? உண்மையை சொன்னாக்கா திருப்பரங்குன்றத்துல இந்துக்கள் எல்லாமே அமைதியா சாமி கொண்டு போறாங்க. இந்துத்துவவாதிகளே பண்ண, நீ இந்துவை எதிர்க்க, உன்னை இந்துவை எதிர்த்து பேசுன்னு யாரும் சொல்ல கிடையாது. இந்துத்துவவாதிகளை எடுத்து அறிக்கை கொடுக்கறத கூட உனக்கு வக்கில்லைனாக்கா, நீ நாளைக்கு ஒரு எம்எல்ஏவா ஜெயிச்சா கூட வந்து சட்டமன்றத்தை நீ பேசிடுவியா? இல்ல பனையூர் பங்களால பல்லாக்கப்படுத்துவியா? அப்படிப்பட்ட ஆளுக்கு போயிட்டு அண்ணன் நாஞ்சில் சம்பத் வந்துட்டு அமைதியா இருக்கணும், சங் பரிவார் திட்டங்களோட எல்லாத்துக்கும் அமைதியா இருக்கணும் அப்படின்னாக்கா, அப்புறம் நாஞ்சில் சம்பத் ஏன் பேசணும்? தமிழ் பண்பாட்டை மீட்பதற்கான தாகம் வந்து விஜயிடம் இருக்கு அப்படின்னு நாஞ்சில் சம்பத் சொல்றாங்க. எந்த அடிப்படையா வச்சு அவர் அப்படி சொல்றாரு? எதை பார்த்தாரு விஜய் கிட்ட தமிழ் பண்பாட்டை அவர் மீட்டு எடுத்துருவாரு அப்படின்றது? முட்டை பரோட்டா பாட்டை பார்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல. அவரு பொறுத்த வரைக்கும் அதான் முதல்ல வந்துட்டு நாஞ்சில் சம்பத் அண்ணன் இந்த மாதிரியான கேள்வி, இந்த மாதிரி பேசுவதாலதான் இவர் வந்துட்டு எல்லாருமே இது பண்ணி, இவர் வேணா துப்புனா தொடச்சிட்டு போயிடலாம். இவர் மேல அன்பு வச்சிருக்கிற சில பேர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்குதான் வேதனை. எவ்வளவுதான் துப்புனாலும் நான் தொடச்சுக்கிட்டு தான் போன மாதிரி இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் இவர் தேவையா? விஜய் என்ன தமிழ் பண்பாட்டை மீட்கிறது இது வரைக்கும் என்ன பண்ணாரு? தமிழருடைய வழிபாட்டு மரபியல் என்னன்றது விஜய்க்கு தெரியுமா? இங்க இருக்க சைவம்னா என்ன, வைணவம்னா என்ன, ஆசிவகம்னா என்ன, ஆசிவக மதத்தை பத்தி விஜய்க்கு என்ன தெரியும்? தமிழர் பண்பாட்டு மெய்யியல் கூறுல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குன்றது விஜய்க்கு ஏதாவது தெரியுமா? எதுவுமே தெரியாம விஜய் வந்து பண்பாட்டை மீட்பேட்டு பாரு அப்படின்னாக்கா, எங்க போய் மீட்பு? என்ன மாதிரியான பண்பாடுன்னு முதல்ல விஜய்கிட்ட கேளுங்க. ஏங்க, ஒரு ஆணவ கொலை விஷயத்துல கூட வந்து கண்டனம் இருக்கு. தமிழர் பண்பாட்டு மெய்யியல்ல, தமிழருடைய பண்பாட்டியல்ல பாத்தீங்கன்னாக்கா உடன் போதல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. காதலித்து உடன் போறதெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா விஜய் அவர்கள் ஒரு ஆணவ கொலைக்கு கூட கண்டனம் தெரிவிப்பதற்கு பயந்து ஓடி ஒளிஞ்சு கொண்டிருக்கவரு பண்பாட்டை மீட்பனாக்கா எப்படி மீட்பாரு? பழனி முருகன் கோயிலுடைய வழிபாட்டு உரிமை பார்ப்பனர்களுக்கு கிடையாது. அங்க இருக்கக்கூடிய கரு சித்தர் பரம்பரைக்கு தான், புலிப்பாணி சித்தர் பரம்பரைக்குன்னு இருக்குது. மீட்டு கொடுக்க விஜய் வந்துருவாரா? பார்ப்பனர்கள்ட்ட இருந்துட்டு பழனி முருகன் கோயிலுடைய மொத்த அதிகாரத்தையும் புலிப்பாணி சித்தர் பரம்பரையிட்ட மாத்தி கொடுக்கறதுக்கு வந்துருவாரா விஜய்? ஏன்னா இதுக்கு ஆதாரப்பூர்வமா செப்பேடுகள் இருக்குது. கோயிலோட செப்பேடுகள் அப்படியே பத்திரமா இருக்குது. எப்படி வந்துட்டு புலிப்பாணி சித்தர் பரம்பரையில இருந்துகிட்டு பார்ப்பனர் கையில அந்த கோயில் மாறினதுக்கான அடையாளம் இருக்கு. அது ஆதாரங்கள் இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அதை வந்துட்டு விஜய் அவர்கள் மீட்டெடுக்கிறது ஏதோ போராட்டம் பண்ண ரெடியா இருக்கிறாரா? எதை பண்ணுவாரு? எந்த பண்பாட்டை நீங்க மீட்க போறீங்கன்னா சொல்லுங்க முதல்ல. ஜாதியற்ற சமூகம் தான் தமிழர் பண்பாடு. ஜாதியற்ற சமூக தமிழர் பண்பாடுனாக்க விஜய் அவர்கள் எங்க போய் என்னத்தை இது பண்ண போறாரு? போய் அவர் போட்டி போட்டு நிக்க போறதே வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருடைய ஜாதி சமூகம் எங்க இருக்குதோ அந்த இடத்துல நிக்க போறாரு, திருச்சியில. அதுக்காக திருச்சியோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் அங்க ஆரம்பிச்சாரு. அப்படிப்பட்ட விஜய் வந்துட்டு பண்பாட்டை மீட்பாருனாக்க எனக்கு புரியல. நாஞ்சில் சம்பத் வந்து பணம் வாங்கிட்டு தான் கட்சிகள்ல சேருவாருன்னு சில குற்றச்சாட்டுகள் இருக்கு அவர் மேல. தாவேக்காவையும் பல லட்சம் ரூபாயை வாங்கிட்டு தான் அவரு சேர்ந்ததா சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு. நாஞ்சில் சம்பத் அண்ணன் அவருக்கு இல்ல தோழர், நாஞ்சில் சம்பத் அண்ணன் அவர்களுக்கு இப்ப பணம் முக்கியம் இல்ல. அவருக்கு பனையூர்ல இன்னொரு சொகுசு பங்களா தேவைப்படுது. நீங்க தப்பா புரிஞ்சுடா, பணம் வாங்கிட்டுலாம் சேரல. பனையூர்ல சொகுசு பங்களாவுக்கு அடி போட்டு வச்சிருக்கிறாரு. ஓகேங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. நாஞ்சில் சம்பத் அண்ணன் அவர்கள் கூட்டங்கள் நடக்கும்போது பாத்தீங்கன்னா யாராவது கொஞ்சமா சவுண்ட் விட்டாலோ கூட்டம் கலைய மாதிரி இருந்தாலோ நாஞ்சில் சம்பத் அண்ணன் டென்ஷன் ஆவாரு. நான் இப்பவும் சொல்றேன், நாஞ்சில் சம்பத் அண்ணன் 3 மாசம் நான்
3 மாசமோ 6 மாசமோ தாவே கால நீடிச்சிட்டாருன்னு வச்சுக்கலாம், அதுவே உலக மகா சாதனை. ஏன்னா இங்க வந்து கட்சி கூட்டங்களே கருத்தியல் கூட்டங்களே பேசிக்கொண்டிருந்த அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கு இன்னைக்கு ஏதோ ரசிகர் மன்ற கூட்டங்களை பேச போறாரு. அந்த ரசிகர் மன்ற கூட்டங்கள்ல அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நாஞ்சில் சம்பத் வந்துட்டு சித்தாந்தத்தை கொள்கையும் பேசுறான்னு வைங்க. ஆனா விஜய்க்கு முன்னாடி இருக்கிற அந்த கூட்டம் இருக்கு இல்லைங்களா, தற்கொலை கூட்டம், அது வைப்பு பண்ற கூட்டம். நாஞ்சில் சம்பத் பேசிட்டு இருக்கும்போது அவர் பக்கத்தை போய் வைப்பு பண்ணாக்கா டென்ஷன் ஆவார் கண்டிப்பா. மேடைக்கு கீழே 4 பேர் வந்துட்டு ஏதோ ஒண்ணு குசு குசுன்னு பேசிட்டு இருந்தா கூட நாஞ்சில் சம்பத் டென்ஷன் ஆகி கத்துன்னு கத்துவாரு, ஓப்பன் மைக்ல திட்டுவாரு. அப்படிப்பட்ட இந்த கூட்டம் வந்துட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது பண்ண காசு நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்து காசுக்கு இது பண்ணீங்க, வீடியோ வாங்க பனையூர்ல சொகுசு பாங்களாவுக்கு தான் ஆட்டையை போட்டு அங்க போயிருக்கிறாரு. விஜய் ரசிகர்களோட செயல்களை வந்து ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா நானும் இளம் வயதுல அப்படிதான் இருந்தோம்னோ அவரு சொல்லிக்கிறாரு. இதை நம்ம எப்படி பாக்குறது? தாவேக்கா வந்துட்டு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியல், அதாவது இவர் தாவேக்கால சேர்ந்த நாள் இரவு வந்துட்டு நாள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்திருக்கிறாரு. அது ரொம்ப மோசமா ரொம்ப அருவறுப்புக்கு தக்க வகையில் அவர் பேசி இருக்கிறாரு. அந்த இன்டர்வியூ வந்துட்டு அவங்க போல, இவர் தாவேக்கால சேர்ந்துட்டாருன்னு சொன்ன உடனே இன்டர்வியூ போடல. கட்சியில சேர நாள் வரைக்கும் கண்டபடி சேர்ந்துட்டு அப்புறமேட்டு வந்து போயிட்டு இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு தாவேக்கால சேர்ந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்றத வேதனைக்குரிய விஷயம். அதை வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹைப்பர் ஆக்டிவிட்டி அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு மனப்பிறழ்வுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? குறும்புத்தனத்துக்கும் மனப்பிறழ்வுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஓகேங்களா? அது வந்து புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வந்து பாத்தீங்கன்னாக்கா உண்மையா சொன்னாக்கா விஜய் ரசிகர்களை அந்த ரசிக மனப்பான்மை இருக்கவும் மனநல மருத்துவ ஆலோசனை கொண்டு போய் அவங்க குடும்பத்தார் வந்து காட்ட வேண்டிய அவசியம் இருக்கு. இதை வந்து என்கரேஜ் பண்ற விஷயம் இல்ல. ஏங்க ஒரு பொது இடத்துல வந்துட்டு ஒருத்த மரத்துல வந்துட்டு ஒரு குழந்தை வந்துட்டு பாதுகாப்பா ஒரு பூங்காவிலேயே இதே மரத்துல ஏறுறாக்கா ஓகே சொல்லலாம். 10 பேர் பொது இடத்துல இருக்க இடத்துல ஒரு 20 வயசு தடிமாடு வந்துட்டு மரத்து மேல ஏறி தொங்கிட்டு இருக்குனாக்கா அது என்ன சொல்ல முடியும்? ஒரு குழந்தையோட செயலுக்கும் ஒரு குரங்கோட செயலுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த தடிமாடுகள் அந்த மாதிரி ஆட்கள், அப்படிப்பட்ட ஆட்களை வைத்துக் கொண்டுதான் விஜய் அரசு அவருக்கு வந்துட்டு ஆனா நாஞ்சில் சம்பத் சப்போர்ட் பண்ணி பேசுறதெல்லாம் காலத்தின் கொடுமை. அந்த முதல்ல அவர் கொடுத்த இன்டர்வியூ வந்திருந்ததுனாக்கா விஜய் ரசிகர்கள்லாம் இந்நேரம் வந்துட்டு நாஞ்சில் சம்பத் அந்த வீட்டை உடச்சு கட்டியிருப்பானுங்க. அது வேலை அந்த யூடியூப் சேனலுக்காக இந்த இன்டர்வியூ டெலிட் பண்ணிட்டாங்களாமா. என் நண்பர்கள் தான் எடுத்திருந்தாரு அந்த இதை. பாஜகவுக்கும் திமுகவுக்கும் இடையே ரகசிய தொடர்பு இருக்குன்னு நாஞ்சில் சம்பத் வந்து சொல்லியிருக்காரு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் 6 வருஷம் ஆயிடுச்சுமா? தொடர் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் 6 வருஷம் ஆயிடுச்சா? அறிவு திருவிழா மேடைக்கு கூப்பிடாத வரைக்குமே அவருக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சாமா? என்ன ஆதாரம் இருக்கு முதல்ல பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ரகசிய தொடர்பு இருக்குன்னு? விஜய்க்கும் பாஜகவுக்கும் இருக்க ரகசிய டீலிங் எல்லாம் எல்லாத்துக்கும் வெளிப்படையா தெரிஞ்ச ஒரு விஷயம். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா தேவையெல்லாம் போற இடத்துல அதாவது இருந்த இடத்த விட்டு போனதுக்கு ஒரு காரணம் சொல்லணும். அதுக்காக இந்த மாதிரி அப்படின்னாக்கா 6 வருஷமா நீங்க வந்து திமுக மேடையில பேசி இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க வந்துட்டு திமுகவுக்கும் பாஜக ரகசிய தொடர்பு இருந்தாக்கா நீங்க அந்த மேடைகளை பேசி சம்பாதிச்ச பணத்துல ரிட்டர்ன் கொடுங்க. அப்படிப்பட்ட ரகசிய தொடர்போட இருக்கிற கட்சியோட காசுல எதுக்கு நீங்க வயிறு வளர்க்கணும்? அந்த கட்சி காசை வந்துட்டு பண்ண முதல்ல வந்துட்டு இவர் ஏன் திமுகவுக்கு வந்தாரு? அண்ணா திமுக காலத்துல ஏகப்பட்ட வழக்குகள் வந்துட்டு இவர் மேல போட்டிருந்த இவர் பேசின பேச்சுக்கெல்லாம் அடுத்து திமுக ஆட்சிக்கு வந்தாக்கா நாஞ்சில் சம்பத் மேல இருக்கக்கூடிய வழக்குகள்லாம் காலி பண்ணிக்கலாம் அப்படின்னா திமுகவுக்கு ஆதரவா பேச ஆரம்பிச்சாரு. அப்படி பேச ஆரம்பிச்சதோட விளைவு வந்து பாத்தீங்கன்னா பல வழக்குகள் வந்து இன்னைக்கு வந்து டிசால்வ் ஆயிடுச்சு. இன்னைக்கு வழக்குல இருந்து ஃப்ரீ ஆயிட்டாரு. இனிமேல் திமுக மேட நம்ம கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா திமுக வந்து பாத்தீங்கன்னா 500 இளம் பேச்சாளர்கள் உருவாக்கி இருக்காங்க. இனிமேலும் பழையவர்களுக்கே இது பண்றதோட அவங்க கட்சியில இருக்கக்கூடிய இளம் பேச்சாளர்களை ஊக்குவிக்கணும், அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கணும். இந்த மாதிரி வேலைகள் செய்வதனால வந்து பாத்தீங்கன்னாக்க இனிமேல் வந்து ஏங்க நாஞ்சில் சம்பத் வந்து ஒரு மேடை கொடுக்கலன்னு போனாரு. திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இதே சென்னைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி எதிர்கட்சியா இருந்த போதே திமுகவுடைய கூட்டங்கள்ல கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த செயற்பாட்டாளர்கள், விசிக கட்சியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருந்தாங்க. பல பேச்சாளர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து பேசிட்டு இருந்தாங்க திமுகவுடைய பேச்சாளர்களே. குறிப்பிட்டு சொன்னாக்கா அண்ணன் சேகர் பாபா அவர்களுடைய வடசென்னை தொகுதியில ஓகே வடசென்னை மாவட்டத்தில் அத்தனை பேர் பேசினாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு அண்ணன் சேகர் பாபு அவர்களுடைய மாவட்டத்துல எந்த ஒரு இந்த மாதிரி செயற்பாட்டாளர்கள் யாரையும் கூப்பிடுறது கிடையாது. சுபவி அதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா தோழர் உமா அக்காவாகட்டும், தோழர் சுந்தரவல்லி அக்காவாகட்டும், தோழர் பாலபாரதி அக்காவாகட்டும்,
இன்னும் பல பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்களுக்காக வந்துட்டு தேர்தல் நேரத்தில் பேசி வழக்குகளை சந்தித்து அவங்களுக்காக திரும்ப மேடைகள் கொடுக்கப்படல. அண்ணன் சேகர் பாபு நடிகர்களை கூட்டிட்டு பண்ணாங்க. அதுக்காக இவங்க வந்து திமுக விட்டு வெளியே போயிட்டாங்களா? கொள்கையை வித்துட்டு போயிட்டாங்களா? எல்லாருமே அதே இடத்துல தான் நின்றுட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து ஒரு மேடை கொடுக்கலன்றதுக்காக இவ்வளவு வேலை பண்றீங்களே, கூச்சமா இல்லையா நாஜில் சம்பத் அவர்களே அப்படின்னு தான் கேட்க முடியுது. நான் இதயத்தை பிளந்து காமிச்சு அவங்க என்ன நம்பல, நான் அதனாலதான் அங்க இருந்து வெளியே வந்தேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. இது நம்ம எப்படி இதயத்தை பிளந்து காட்டுறதுக்கு இவர் என்ன அனுமாரா? இந்த மாதிரி ராமாயண கதையெல்லாம் இலக்கிய மேடைகளை பேசுங்க, அரசியல பேசாதீங்க. அருவருப்பா இருக்குது. உங்க இதயத்தை பிளந்து காட்டினா என்ன 10 பைசா யாருக்கு பிரயோஜனம் வரும்? இதயத்தை வாய் வழியா பிளந்து காட்டினா உங்க வாய் தான் இன்னைக்கு மாறி பேசுது. அப்ப இதயத்துல என்ன இருந்தது? வஞ்சத்தை வச்சுட்டு தானே பேசிட்டு இருந்திருக்கீங்க. இனிமேல் திமுகவால் தனக்கு ஆதாயம் கிடைக்காதுன்னு தெரிஞ்ச உடனே ஜம்ப் பண்ணிட்டு போற ஒருத்தரை அதான் அன்னைக்கே கலைஞர் அவர்கள் சொன்னாரு, நீங்க இவர் நாஞ்சில் சம்பத் அவர்கள் சந்தனம் சொல்லாதீங்க, அது சந்தனம் கிடையாது வேறன்னு அன்னைக்கே எச்சரிக்கை கொடுத்திருந்தாங்க. இன்னைக்கு இருக்க திமுக தலைமை வந்துட்டு அதை உணர்ந்து இருந்ததுனாலதான் கட்சிக்குள்ள நல்ல வேலை சேர்த்துல. அது வரைக்குமே நமக்கு சந்தோஷம். கட்சிக்குள்ள சேர்த்திருந்தா பல விஷங்களை உருவாக்கி வச்சிருப்பார் நாஞ்சில் சம்பத் அவர்கள், அப்படிதான் தோணுது. இதுவரைக்கும் திராவிட கட்சிகளுக்கு பரப்புரை செய்த நாஞ்சில் சம்பத் வந்து இப்போ தாவேகாவுல பரப்புரை செயலாளரா அவருக்கு வந்து பதவி கொடுத்திருக்காங்க. இந்த பதவியும் இவரோட வருகையும் தாவேகாவுக்கு எந்த அளவுக்கு வலு சேர்க்கும், எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்றது சொல்லுங்க. ஒண்ணுமே ஆகாது தோழர், ஒண்ணுமே ஆகாது. நாஞ்சில் சம்பத் மதிமுக இருந்து வந்ததுக்கு அப்புறமேட்டு எத்தனை பேர் மதிமுக இருந்து விலகி போனாங்க? அதிமுக வந்து வந்ததுக்கு அப்புறமேட்டு அதிமுக வந்து எத்தனை பேர் பிரிஞ்சு போனாங்க? டிடிவி தினகரன் கட்சிக்கு போனதுக்கு அப்புறம் எத்தனை பேர் நாஞ்சில் சம்பத் வந்துட்டு அந்த அதிமுக வந்து டிடிவிக்கு கொண்டு வந்தா, டிடிவி கட்சி எத்தனை பேர் திமுக கொண்டு வந்தா? யாரையுமே கொண்டு வரல. இவர் போய் பேசுறதுனால ஒண்ணும் நடக்காது. இங்க தமிழ்நாட்டு மண்ணில் வந்து பாத்தீங்கன்னா சித்தாந்த ரீதியா கொள்கை ரீதியா இருக்காங்க. மக்களுக்கு ஒண்ணு இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா நாஞ்சில் சம்பத் வந்து பல இடங்களுக்கு போனாக்கா அது எங்க தொகுதிக்கெல்லாம் வந்தா காரி துப்புவாங்க. ராசிபுரம் தொகுதிக்கெல்லாம் வந்தாக்கா காரி காரி துப்புவாங்க இருக்க மக்கள். ஏன்டா போன மாசம் வந்துட்டு திமுக ஆதரவா பேசிட்டு இப்ப வந்துட்டு அண்ணா இது தாவேக்காவுக்கு பேச வெக்கமா கூச்சமா இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. கொள்கைகளை விற்பவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா சித்தாந்தவாதியா இருக்க முடியாது. இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா கொள்கைகளை விட்டு விட்டு கொண்டு போய் கொண்டு இருக்க இவர் ஒரு வாய் வியாபாரி. இந்த வாய் வியாபாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா கொள்கையெல்லாம் தேவையில்லை. அதனால பாத்தீங்கன்னாக்கா வாய் வியாபாரிகளோட பேச்சுக்களை தமிழ்நாடு நம்பாது. அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. தற்போதைய தமிழக அரசியலுடைய நிலை குறித்து நம்மளோட விரிவாக பேசிய தோழர் கல்கி கோபிநாத் அவர்களுக்கு நன்றி. நன்றி தோழர்.